இந்திய சுதந்திர அமுத பெருவிழா இந்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் களஞ்சியம் சமூக வானொலி இணைந்து வழங்கும் அறிவோம் அறிவியல். இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். நம்ம எல்லாரும் காலைல ஏஞ்ச உடனேயே சூரியனை பார்த்து வழிபடுறோம். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அது சாமி, அதனால தான் நம்ம பார்த்து வழிபடுறோம். சூரியன் நம்மளுக்கு நிறைய உதவிகள் செய்கிறதுனால வழிபடுறோம். சூரியன்லாம் சீக்கிரம் எழுப்பிக்குது, அதனால் வழிபடுறோம். சூரியன் நம்மளுக்கு வெயில் தருது, அதனால் நம்ம அதை கும்பிடுறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பாலசுப்ரமணியன். நான் தலைமை ஆசிரியராக இருக்கேன். தலைஞர் ஒன்றியத்தில் உலகநாதன்காடு பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கேன். இப்போது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அறிவியல் என்னுடைய பயன்பாட்டை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சூரிய வழிபாடு, தினமும் ஏன் சூரிய வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு நாளினுடைய விடியல், அந்த விடியலை வா வா என்று அழைத்து கொண்டு வருபவர் சூரியன். அனைவருக்கும் முதலில் வணக்கம் சொல்லி எழுப்புவதும் சூரியன்தான். நவ கிரகங்களில் முதலில் இருப்பவர் சூரியன். அதனால் தினமும் காலையில் எழுந்ததும் சூரியனை பார்த்து வழிபடுவது நன்மையை கொண்டு வரும். தமிழ்நாட்டில் தை மாதம் அறுவடை காலமாக இருந்தது. இப்பொழுது காலநிலை மாறுபாட்டால் பங்குனி மாதம் அறுவடை காலமாக ஆகிவிட்டது. முற்காலத்தில் தை பொங்கல் விழா அறுவடை விழாவாகவே கொண்டாடப்பட்டது. இன்று தை மாதம் அறுவடை காலமாக இல்லாவிட்டாலும் வழக்கத்தை ஒட்டி இன்று தை மாத பிறப்பை அறுவடை விழாவாகவே தமிழ் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். அந்த நாளில் கதிரவனை தமிழக மக்கள் வணங்குவதாக கல்கி கூறுகிறது. ஏனெனில் கதிரவனே பூமியில் செழிப்புக்கு காரணம் என்று கருதப்படுகிறது. அந்த கல்கியினுடைய கருத்து தற்கால விஞ்ஞான கருத்துக்கு ஒருவாறு ஒத்திருக்கலாம். ஆனால் வரலாற்றுக்கோ வழக்கத்துக்கோ மரபுக்கோ அது பொருந்துவதாக இல்லை. பொங்கல் எவ்வாறெல்லாம் கொண்டாடப்பட்டு வந்தது, இன்று பொங்கல் விழா கொண்டாடப்படும் முறையில் வரலாற்று எச்சங்கள் ஏதாவது இருக்கிறதா என்பதை ஆராய்ந்தால் பொங்கல் விழாவின் உண்மையான தன்மை பற்றி நாம் முடிவுக்கு வர வேண்டும். பொங்கல் வழிபாட்டின் பிரதானமாக சூரியன் அறியப்படுகிறார். சூரியன் தினந்தோறும் காலையில் தோன்றி மாலையில் மறைபவன். காலை எழுந்தவுடன் சூரியனை வணங்குவது தினசரி நிகழ்வு. அதனையே உடல் நலம் காக்கும் யோகாசனமாக செய்தால் அதுவே சூரிய வணக்கம். சூரிய வழிபாடு என்பது தினசரி மற்றும் ஆரோக்கிய நிகழ்வாக அறியப்பட்டாலும் சூரியன்தான் பூமியின் ஆக்கசக்தியியல் ஒன்றாக திகழ்கிறது. இதனை அறிந்த நமது முன்னோர்கள் இன்றைய தெய்வ உருவ வழிபாட்டிற்கெல்லாம் முன்னரே இயற்கையை வணங்கினார்கள். இயற்கை வணக்கத்தின் முழுமுதற் கடவுளும் சூரியனே. பழங்கால நாகரிக தொட்டில்களாக விளங்கிய சிந்து சமவெளியிலும் எகிப்து மற்றும் கிரேக்க நாகரிகத்திலும் சூரிய வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளன. எகிப்தியர்கள் ஆமன்ரா என்றும், கிரேக்கர்கள் போபஸ் அப்பல்லோ என்றும், ஈரானியர்கள் மித்ரா என்றும் சூரியனை போற்றி வழிபடுகின்றனர். கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்பே சூரிய வழிபாடு நிகழ்த்தப்பட்டதன் ஆதாரங்கள் பல கிடைத்துள்ளன. இந்தியாவில் வேத காலத்தில் இருந்து சூரிய வழிபாடு நிகழ்ந்ததாக தாய் வேத நூல்கள் கூறுகின்றன. ஆகவே சூரிய வழிபாடு என்பது பழங்காலந்தொட்டு இன்று வரை தொடர்ந்து கடைபிடித்து வரும் வழக்கமாக உள்ளது. வேத காலகட்டத்தில் சூரிய வழிபாடு ஏற்பட்டதாக கூறும் வேத நூல்களையே சூரியன் வடிவமாக சூரிய அஷ்டகம் கூறுகிறது. அதாவது காலையில் ரிக் வேதமாகவும், மதியம் யஜுர் வேதமாகவும், மாலை நேரத்தில் சாம வேதமாகவும் சூரியன் திகழ்கிறான் என்று கூறுகிறது. சூரியன் இயற்கை வடிவமைப்பின் முதல் கிரகமாக கருதப்படுகிறது. புராணத்தின்படி காசிபர் அதிதி தம்பதியின் மகனாக பிறந்த விஸ்வான் என்பவரே சூரியன். இவருக்கு 4 மனைவிகள், செம்பொன் நிற மேனியுடன் காலச்சக்கரங்கள் சுழல 7 குதிரைகள். எனவே காலத்தின் கடவுள் சூரியன் என வேதம் கூறுகிறது. ஒவ்வொரு மாதமும் சூரியன் வெவ்வேறு பெயருடன் தன் மாறுபட்ட ஒளி கிரகணங்களை பாய்ச்சி பயணிக்கிறான் என வேதம் கூறுகிறது. இதனை அறிவியலும் ஏற்கிறது. 1000 கரங்கள் நீட்டி என கதிரவனை புகழும் பாடலில் உள்ளது போல் கதிரவனின் ஒளிக்கதிர்கள் 1000 என்றவாறே உள்ளன. இது ஒவ்வொரு மாதமும் அதிகரித்தும் குறைந்தும் காணப்படும். எனவே அதற்கேற்ப சூரியனுக்கு 12 மாதங்களுக்கும் வெவ்வேறு பெயர்கள் உள்ளது. மேலும் தனிப்பட்ட 21 பெயர்கள் சூரியனுக்கு உள்ளது.
ஞாயிறு, ஆதவன், கதிரவன், செங்கதிரோன், கதிர்ச்செல்வன் என செந்தமிழ் பெயர்கள் பல கொண்ட சூரியனை வணங்குவதன் மூலம் உலகமே செழிப்படையும். அது மட்டுமல்ல, சூரியனின் 1000 பெயர்கள் உள்ளனவாம். அதனை கூறி அவரை புகழ்ந்து பாடினால் எண்ணிய எண்ணம் யாவும் திண்ணம் என வேதம் கூறுகிறது. சூரியன் தை மாதத்தில் பூஷாவான் என்ற பெயருடன் 1000 கதிர்களுடன் ஒளியை வீசுபவன். சூரியன் வடக்கு நோக்கி செல்லும் உத்தராயணம் காலத்தின் முதல் நாள் என்பதால் பொங்கல் அன்று சூரிய வழிபாடு சிறப்புடன் செய்யப்படுகிறது. தமிழகம் மட்டுமன்றி வட மாநிலங்களிலும் பல உலக நாடுகளிலும் இதே நாளில் சூரிய வழிபாடு மற்றும் பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகிறது. சூரியனை பிரதான தெய்வமாக கொண்டு பொங்கல் திருவிழா சூரிய வெளிச்சம் படும் வெட்ட வெளியில் பொங்கல் வைத்து படையலிட்டு கொண்டாடப்படுகிறது. உடல் ஆரோக்கியத்தை அளிப்பவரும், மழை பெய்ய காரணமானவரும், இதய நோயை நீக்குபவரும், ஆன்மாவை எழுப்பி தன் வழி படுத்துபவருமான சூரியனை போற்றுவோம், நல்வளங்களை பெறுவோம். நன்றி. நீங்களாம் சேரில் உட்காருவீங்களா, கீழே உட்காருவீங்களா? நான் சேரில் உட்காருவேன். நான் கீழே உட்காருவேன். நான் கீழே உட்காருவேன். கீழே. தரையில் நம்ம ஏன் சம்மணம் போட்டு உட்காடுறோம் தெரியுமா உங்களுக்குலாம்? அப்படி சம்பளம் போட்டு உட்காந்து சாப்பிட்டோம்னா அது நம்ம உடம்புக்கு செரிக்கும், உடம்புல செரிக்கும். நம்ம சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுத்து அப்படி உட்காந்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சாப்பாடு எப்போதும் கிடைக்கும். நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்டா ஜாலியாக இருக்கும். நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்டோம்னா சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம முன்னோர்கள் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்மளை அறியாமலேயே பின்பற்றி வந்தாங்க. சம்மணம் போட்டு அமர்ந்து சாப்பிடுவது அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய பழக்கம். இப்போல்லாம் அந்த பழக்கம் வர வர நம்மள்கிட்ட குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வருகிறது. இப்போ ஒரு 10 வயசு பையன்கிட்ட சம்மணம் போட்டு உட்காருன்னா அவனுக்கு எப்படின்னு தெரியலை அப்படிம்பா. என்னது சம்மணம் போட்டு உட்கார்றதா அப்படின்னு கேட்பான். அப்போ சம்மணம் போட்டு உட்காருவதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றுள்ள பழக்க வழக்கங்கள் எல்லாமே அறிவியல் சார்ந்த, மருத்துவம் சார்ந்த நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தும் அம்சங்கள் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவை அனைத்துமே நம்மில் சிலர் மூட பழக்க வழக்கம் என்று கேலி செய்கிறோம், அல்லது பழமை என்று வாதம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களில் இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் நமக்கு நன்மை மட்டுமே தரக்கூடிய அம்சங்கள் உள்ளன. அதில் ஒன்றுதான் சம்மணங்கால், அதாவது சம்மணமிட்டு உட்கார்ந்து உணவு அருந்துறது. அவ்வாறு அமர வேண்டிய நிலைதான் சம்மணங்கால். அது பன்னெடுங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் தரையில் அமர்ந்து சாப்பிடுவதைத்தான் வழக்கமாக கொண்டுள்ளார்கள். கால்களை மடக்கி நாம் கீழே உட்கார்வது ஒருவித யோக நிலை. அதற்கு பெயர் சுக ஆசனம் அல்லது பத்மாசனத்தினுடைய ஒரு பாதி நிலை அப்படின்னு சொல்லலாம். பாதி பத்மாசனம் அப்படின்னு கூட சொல்லலாம். சுக ஆசனம் அல்லது பாதி பத்மாசனம். இந்த நிலையில் நாம் அமரும்போது முதுகு தண்டுவடம் நேராகும், கழுத்து நரம்புகள் சரியான நிலைக்கு செல்லும். இந்த நிலை நம் செரிமான உணர்வை தூண்டும் என்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். மேலும் இந்த நிலை நமது முதுகு தண்டுவடத்தினுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி சீரான சுவாசம், தசைகளின் விரிவாக்கத்தை குறைத்தல், இரத்த அழுத்தத்தை குறைத்தல் போன்ற வேலைகளை செய்கிறது. தரையில் தட்டு இருப்பதால் இயல்பாகவே குனிந்துதான் சாப்பிட முடியும். நாம் குனிந்து நிமிர்ந்து சாப்பிடும்போது நம்முடைய வயிற்று தசைகள் சுருங்கி விரியும். இதேபோல் நம் செரிமான உறுப்புகளும் சுருங்கி விரியும். இது நாம் சாப்பிடும் உணவை எளிதாக செரிக்க வைக்க உதவும். கால்களை படிமானமாக தரையில் இருக்குமாறு உட்காரும்போது ஏற்படும் நிமிர்வு நிலை மூளைக்கும் வயிற்றுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிறது. இதனால் தேவையான அளவு உணவு உட்கொண்ட பிறகு போதும் என்ற சிக்னல் மூளையில் இருந்து கிடைக்கிறது. இதனால் அதிகப்படியான உணவு உட்கொள்வது தவிர்க்கப்படுகிறது. நாம் மேசையில் கால்களை தொங்கவிட்டு கொண்டு உட்காரும்போது அதிகப்படியான இரத்த ஓட்டம் கால்களுக்கு செல்கிறது. ஆனால் சமணங்கால் போட்டு உட்காருவதால் ஏற்படும் அழுத்தம் உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை சீரான நிலையில் வைக்கிறது. தரையில் உட்கார்ந்து சாப்பிடும்போது முதுகு தசைகள், இடுப்பு மற்றும் கோர் தசைகள் எல்லாம் நீட்சி அடைகின்றன. இந்த தொடர்ச்சியான நீட்சிகள் மூட்டுகளை மடக்கி உட்காருதல் ஆகியவை நமது இடுப்பை
நெகிழ்வுத்தன்மையுடன் வைத்திருக்க உதவுகிறது. இது முதுகு வலி, மூட்டு வலி போன்றவற்றை குறைக்கிறது. இப்படி உடல் ரீதியாக பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய சம்மணங்கால் போடுவதை நாம் மறந்தே போய்விட்டோம். நாற்காலியில் அதிக நேரம் உட்கார்வது பல நோய்களை நாமே வருந்தி அழைப்பதற்கு சமம். அதிலும் சாப்பிடும்போது நாற்காலியில் அமர்வது என்பது இன்னும் மோசம். நாகரிகம் என சப்பை கட்டு கட்டுவதும் டைனிங் டேபிளில் அமர்வதுதான் ஸ்டேட்டஸ் என கூறிக்கொள்வதும் சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்வது என்று சொல்வார்களே, அதற்கு சமமாகும். எனவே மிகவும் பயனுள்ள நம் பாரம்பரிய பழக்க வழக்கங்களை நாமும் கடைபிடிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் பழக்கப்படுத்துவோம். வீட்டு வாசலில் சாணம் தெளிப்பது முதல் சூரிய வழிபாடு வரை நம்முடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் எல்லாமே அறிவியல் கலந்த விஷயங்கள்தான் என்பதை நாம் மறக்கக்கூடாது. வணக்கம், என் பேர் அபர்ணா. நான் ஒரு தனியார் கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சாப்பிடும்போது கீழே சப்பளங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் யார் சப்பளங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றா? எல்லாரும் டைனிங் டேபிள்னு ஒன்று வச்சுருக்காங்க அவங்கவுங்க வீட்டில். இந்த டைனிங் டேபிள் பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும். அதை இழுத்து போட்டு அந்த டேபிளில் வச்சுட்டு கொஞ்சம் தான் கேப் இருக்கும். அந்த டேபிள் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா அவங்க மார்பு பகுதி வரைக்கும் இருக்கும் அந்த டேபிள். அதுக்கு மேலே சேரில் அவங்க உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஃபேஸ் மட்டும் தான் தெரியும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். அது தட்டிலேருந்து எடுத்து வாய்க்கு இப்படி கையை கூட அசைக்க வேணாம். அவங்க இப்படி எடுத்து இப்படி திருப்பினாலே வாய் வந்துடும். அந்த அளவு தான் கேப் இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்றது ஒரு நல்ல முறையான சாப்பாடே கிடையாது. நான் சாப்பாட்டை பற்றி சொல்ல வரல, சாப்பிட்ற முறையை பற்றி சொல்கிறேன். நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே 2 கால்களையும் கட்டிய வர, அதாவது சப்பளங்கால் போட்டு உட்காந்து தான் சாப்பிடணும். சாப்பிடும்போதும் நிமிந்துக்கிட்டே உட்காந்து சாப்பிடக்கூடாது. நம்ம குனிஞ்சு அதை எடுத்து சாப்பிடணும். ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும், அதை குனிஞ்சு தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா, அப்போ தான் அவங்க கேட்டுப்பாங்க, அதில் ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயமுறுத்துறதுக்காக வேணால் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுலேயே ஒரு சயின்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் குனிஞ்சு சாப்பிடும்போது உங்கள் சாப்பாட்டோட அளவு உங்களுக்கு தெரியும். சரி, இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டாச்சு, இதுக்கு மேலே சாப்பிட்டா நம்மளாட்டி சாப்பிட முடியாது அப்படின்ற ஒரு அளவு இருக்கும். அது அரை வயிறு காவயிறு தான் நம்ம சாப்பிட்ருப்போம். அந்த அளவே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அளவே தெரிய மாட்டுது. நம்ம உட்காந்துருக்கும் போது நேராக ஸ்ட்ரைட்டாகவே உட்காந்து சாப்பிட்றோமா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே இறைப்பைக்கு தான் போகுது. ஆனால் அது ஃபில் ஆகிடும். நமக்கு அது ஃபுல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஓகே நம்ம நிறைய சாப்பிட்டோம், ஃபுல் ஆகிட்டு வயிறு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது மாதிரி ஃபுல் வயிறு சாப்பிடக்கூடாது. கொஞ்சமாவது ஒரு 2 இன்ச்சு அளவுக்காவது நம்ம இடம் விட்டு தான் சாப்பிடணும். அப்போ தான் அது செரிமானம் அடைகிறதுக்கு கொஞ்சம் அதுக்கு வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், கொச்சன்னு நம்ம வீட்டில் சுற்றி நிறைய ஜாமான்லாம் இருந்தது, அந்த இடத்துல போய் உட்காந்து நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னா நம்மள்ட்ட அது முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நம்ம வயிறும். அது நம்ம குனிஞ்சு எடுத்து சாப்பிட்றதுனால நம்ம சாப்பிடும்போதும் அது நல்லா கீழே நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நல்லா அது வேலை பார்க்குறதுக்கான அந்த ஒரு சிச்சுவேஷனும் அதுக்கு அமையும். அதனால தான் கீழே சப்பளங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம கேட்ட இந்த அறிவியல் சார்ந்த கருத்துக்களை தொடர்ந்து ஒரு நாடகத்தில் வரும் அறிவியல் தகவல்களையும் கேட்டு மகிழலாம். வருஷன் பாரு, சக்தி ஸ்கூலுக்கு எப்போதுமே லேட்டாகவே வரா. ஆமா ஸ்ரீமதி, அவள் எப்போவுமே லேட்டாக தான் எழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியா? நீ எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? நான் காலையில் 6 மணிக்கே எழுந்திரிச்சிடுவேன். அப்படியா? நானும் 6 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். ராலன்ஸ், நீ எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? 7 மணிக்கு. 7 மணிக்கா? சக்தி, நீ எத்தனை மணிக்கு எழுந்திருப்ப? 8 மணிக்கு. 8 மணிக்கா? காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சாதான் சூரியன்ட்ட இருந்து நிறைய எனர்ஜி கிடைக்கும். நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சேன்னா படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஆமாம், நான் எப்போதுமே அதனால தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவேன். எங்கள் அம்மாலாம் சீக்கிரமாக 5 மணிக்கே எழுந்திரிச்சு சாணம் தெளித்து கோலம் போட்டுருவாங்க. ஆமாம், எங்கள் வீட்லேயும் அப்படி தான். நான் பார்த்துருக்கேன்ப்பா, எங்கள் பாட்டியெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு சூரியனை கும்பிடுவாங்க. அப்படியா? ஏன் அப்படி பண்ணுறாங்க? எனக்கு தெரியலை, அவங்க சாமின்னு நினைக்கிறாங்க போல. அப்படி இல்லைப்பா, நம்ம சூரியனை காலையில் எழுந்திரிச்சு கும்பிட்டோம்னா நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஆமாம், எங்கள் பாட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நான் காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு சூரியனை கும்பிட போகிறேன். அப்போ நான் ஸ்கூலுக்கு டெய்லியும் சீக்கிரமாக வந்துட போகிறேன். ஆமாம், இனிமேல் நீ பாரு, நான் இனிமேல் சீக்கிரமாக வந்துடுவேன். இன்னைக்கு நாம அறிவியல் அறிவோம்ல தினமும் நாம் பார்க்கும் சில நிகழ்வுகளில் உள்ள அறிவியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இனி வரும் தொடர்களில்
நமது வாழ்வாதாரத்தோடு தொடர்புடைய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் பற்றியும் அவைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். என்ன நேயர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களஞ்சியம் சமூக வானொலி பண்பலை 90.8.